அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஊராட்சி செயலருக்கான நேர்காணல் நடக்க இருந்தது. அது நிறுத்தப்பட்டிருக்குது. அது கூடிய விரைவில் திரும்பவும் நேர்காணல் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத தான் இந்த காணொலி முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். அதனால இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முழுமையா. ஸோ இப்போ இதுக்கான காரணங்களாக என்ன இருக்கலாம் அப்படின்னா, முதல் ரீசன் இன்னைக்கு நடக்க இருந்த இந்த நேர்காணல் கடந்த 2023 இதே ஊரக வளர்ச்சித்துறையால் ஒரு ஜியோ பாஸ் ஆச்சு. அதில் 1300க்கு மேற்பட்ட ஊராட்சி செயலருக்கான காலி பணியிடங்கள் கூடிய விரைவில் நிரப்பப்படும்னு 2023 அரசு ஆணை வெளியிடப்பட்டிருந்துச்சு. இந்த அரசு ஆணையில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஊராட்சி செயலர் இதுக்கு முன்பு நியமிக்கப்படும் பொழுதெல்லாம் அந்தந்த பஞ்சாயத்துகளுடைய தலைவர்களுடைய தலையீடு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஊராட்சி செயலரும் 10th குவாலிஃபைடு தான் இல்லையா. ஸோ அதனால இவங்களை ஒரு Group 4 கேடரில் எப்படி Group 4க்கான எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த தேர்வுகளை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு அப்போவே ஜியோ தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதை இந்த துறை கவனிக்க தவறி இருக்கலாம். இந்த முறை உங்களுக்கு கால்ஃபர் ஆகும்போது கவனிக்க தவறி இருக்கலாம். இது ஒரு ரீசன். ஸோ ரெண்டாவது ரீசன் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போது நிறைய நபர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது எங்களுக்கு நிபந்தனைகளில் நீங்கள் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லலை. மார்க் எந்த மார்க்குன்னு மென்ஷன் பண்ணல. 10th பாஸ் பண்ணியிருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு சொன்னதுனால நாங்கள் பல நபர்கள் அப்ளை பண்ணோம். இப்போ என்னடானா ஷார்ட் லிஸ்ட்டில் மார்க் பேஸில் கொடுத்துருக்குறீங்க. அப்போது நாங்கள் ஒரு நபரான இப்போ 2008 நாங்கள் 10th படிக்கிற காலகட்டம் அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் 2008 450 மதிப்பெண் கூட ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்டாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. 430 எடுக்கிறது ரொம்ப சிரமமான காலகட்டம். ஸோ அப்போ எடுத்த நாங்கள்லாம் இப்போ அப்ளை பண்ணும் பொழுது இந்த மதிப்பெண் இப்போ இன்னைய காலகட்டத்தில் 2022 இல்லைனா 23 இல்லைனா 2018 ஒருத்தர் தேர்வு எழுதுறாரு அப்படிங்கிறப்பெல்லாம் ஒரு 490க்கு மேலே எடுக்கக்கூடிய மதிப்பெண் எடுத்த நிலையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த அடிப்படையில் எடுக்கிறதுனால எங்களை மாதிரி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு இவங்கெல்லாம் அரசு தரப்புக்கு கவனம் செலுத்தும் வகையில் நிறைய காணொலிகளில் பதிவிட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் ஊரக வளர்ச்சித்துறைக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால சரி ஓகே, இதை மறு கன்சிடர் பண்ணி நாம் இந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். அதனால அவங்க நிறுத்தியிருக்கலாம். இது ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை 12/12. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இது நேர்காணலாக நடக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் சில மாவட்டங்களில் மட்டும் ஆட்சியர் அலுவலகத்திலையும் போட்டிருக்காங்க. இப்போ பள்ளி கல்லூரிகள் இன்னைய தினம் நடைபெறுகுது. அப்போது இன்னைய தினத்தில் இப்போது நிறைய பேரை இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹால் உங்களுக்கு ஒதுக்கணும். பள்ளிக்கூடத்தினுடைய அந்த சூழலுக்கு இவங்க நேர்காணலுக்கு வரவங்க அவங்களோடு துணையாக வரக்கூடியவர்கள் அப்படின்னா ஒரு கூட்ட நெரிசல் மாதிரி வரும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நாளில் நம்ம தவறுதலாக பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு இது ஒரு ரீசனாக இருக்கலாம். அடுத்தது நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் நேரத்தில் ஏதாவது தேவையற்ற தலைவலிகள் வராத வகையில் நாம் இந்த பணியிடத்தை நிரப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அரசு முடிவெடுத்திருக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அரசாங்க வேலை பளுவின் காரணமாக இந்த நாட்களில் சரியான நேர்காணலுக்கு சரியான நபர்கள் அந்த நபர்களுக்கு என்ன மாதிரியான துறைகள் ரீதியான கேள்விகள், என்ன மாதிரியான துறை ரீதியான கேள்விகளை அவங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுக்கறது, அதுக்கான ஒரு காலகட்டம் இந்த நேர்காணலுக்கு இல்லாமல் போயிருக்கலாம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எப்போவுமே ஒரு அரசு துறை நேர்காணலோ அல்லது எழுத்து தேர்வோ நடைபெறும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 15 நாள் அல்லது 10 நாளுக்கு முன்பாகவாவது ஹால் டிக்கெட்டை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா 1 வார கேப்புக்குள்ளே ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 1 வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு என்ன மாதிரியான வினாக்கள் எழுப்புவதற்கு எந்தெந்த துறைகளிலிருந்து வினாக்கள் எடுக்கலாங்கிற அந்த ஒரு போதுமான டியூரேஷன் கிடைச்சிருக்காது. ஸோ இந்த மாதிரியான காரணத்தினாலையும் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த துறை தேர்வை தள்ளி வச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான காரணங்கள் இல்லாமல் வேறு ஏதேனும் காரணங்களும் அவங்க சைட்லேருந்து சொல்லுவாங்க.
ஸோ எப்படி இருந்தாலும் இந்த துறை தேர்வுகளை திரும்பவும் அதாவது நேர்காணலை திரும்பவும் கொண்டு வருவாங்க. அதற்கு கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மதிப்பெண் அடிப்படையில் ஒருவேளை அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பேர் எடுக்கலாம், ஏன்னா 1:5 தான் எடுத்திருக்கிறதா அந்த மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த ரேஷியோவை இன்னும் கொஞ்சம் வேண்டுமானால் அதிகரித்து வெளியிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலையும் அவங்க நிறுத்தி வச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த நேர்காணல் கூடிய விரைவில் திரும்பவும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து திரும்பவும் நேர்காணலை போய் சந்திப்பீங்க. ஸோ இதை பற்றி மேலும் ஏதாவது தகவல் தெரியும் பட்சத்தில் உங்களுக்கு காணொலி மூலமாக தெரியப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.